உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திராவிட சங்கிகளோட கதறல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதற்கு உண்மையான காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே காவி சங்கிகளை அனுமதித்த அந்த திராவிட சங்கி யார் என்கிற கேள்வியை புரட்சி இயக்குனர்னு பேர் எடுத்த ப. ரஞ்சித் அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். வழக்கமாக அவர் எந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த பொது இடத்துல பேசினாலும் சரி, அவர் அந்த ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பேச்சுக்கள் பேசுவதில் ரொம்பவே ஒரு நேர்த்தியான ஒரு ஆள், ரொம்பவே ஒரு துடிப்பான ஒரு ஆள்னே சொல்லலாம். அரசியல் என்பது சினிமா துறையில் பட்டும் படாமல் பேசக்கூடிய எத்தனையோ இயக்குநர்கள் இருக்கிறாங்க, அது வேண்டாம்னு ஒதுங்கி போகக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நேரடியாக நின்று இதுதான் அரசியல், இதுதான் என்னோட அடையாளமாக இருக்குது, இதுக்குள்ளே இருந்து நான் வெளியில் வர நான் நிறைய முயற்சி செய்கிறேன் அப்படி சொல்லி தன்னோட கதைகள் மூலமாகவும் தன்னோட பேச்சுக்கள் மூலியமாகவும் நிறையா தன்னோட அமைப்பின் மூலியமாகவும் நிறையா செய்யக்கூடியவர் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள். மேடையில் பேசும்பொழுது நேரடியாகவே அவர் வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வராதுன்னு சொல்லி இதுவரைக்கும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த பொழுதும் எப்படி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வருகிறது, வந்து விட்டது. கிட்டத்தட்ட அவங்க 4 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்காங்க. எண்ணற்ற அவங்களுடைய அரசியல் ரீதியான ஊடக விளம்பரம் அதிகமாகுது, காவி கொடிகள் அதிகமாக பறக்குது, தெருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், இப்படி எண்ணற்ற விடயங்கள் தினந்தோறும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்குது. நிறைய இடத்துல கலவரங்கள் கூட நடந்திருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே காவி கூட்டங்களை வரவே விடமாட்டோம்னு சொன்னது யார், இன்னைக்கு அவர்களை வர வைத்தது யார் என்கிற கேள்வியை தான் இயக்குனர் ப. ரஞ்சித் சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியை சொன்னால் எதற்காக திராவிட சங்கிகளுக்கு இங்கே கோபம் வருது, குறிப்பாக திமுகவிற்கு ஏன் கோபம் வருது? பாரதிய ஜனதா கட்சியோடு இப்போ கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிமுக தான் கூட்டணியில் இருந்துச்சு, எடப்பாடி பழனிசாமியில் கூட்டணி இருந்துச்சு. ப. ரஞ்சித் இதை சொன்னார்னா உடனடியாக என்ன சொல்லியிருக்கலாம், அதிமுக கூட்டணியில் அவங்க தான் இருந்தாங்க, அவங்க தான் உங்களை வளர வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே ஏன் திமுகவிற்கு முந்தி அடிச்சு கொண்டு கோபம் வருது அப்படின்னா, ஏன்னா இந்த காவி சங்கியை உள்ளே விட்டதே இந்த திராவிட சங்கிகள் தான். ஆரியத்திற்கு நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த திராவிடம் என்ன பண்ணுது அப்படின்னா, 1999ஆம் ஆண்டு இந்த திராவிட சங்கிகள் இந்த காவி சங்கிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே வெல்ல வைக்குது. அதற்கு முன்னாடி கூட அவர்கள் வென்றார்களான்னு கேட்டால் கிடையாது. 1998 அதிமுகவோட முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்குது. அப்போ கூட்டணி வைக்கும்போது கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆதரவை திரும்ப பெற்றுறாங்க. அதனால் ஆட்சி கவிழ்ந்த போது அப்பா ஐயா கருணாநிதி என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட போய் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னா தமிழ்நாட்டோட அரசியல் எப்போவுமே என்னென்னா, அதிமுக வேணாம்னு சொல்கிறது திமுகவுக்கு வேணும், திமுக வேணுங்கிறது அதிமுகவுக்கு வேணாம். இப்படி தான் ஒரு அரசியல். அப்போ அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை வேணாம்னு சொன்னால் திமுக பாரதிய ஜனதா கட்சி வேணும்னு சொல்லணும். அதானே உண்மை, அதானே நியாயம். அதைத்தான் ஐயா கருணாநிதி என்ன பண்ணுறாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட போய் நாங்கள் உங்களோட கூட்டணி வைக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு 5 ஆண்டு ஆட்சியை கொடுக்குறோம், நாங்கள் உங்கள் கட்சியை வேர்க்கிளையில் எல்லா இடத்துலையும் பரப்ப வைக்கிறோம், தமிழ்நாட்டில் உங்களை நாங்கள் வெல்ல வைக்கிறோம், திராவிட சங்கிகளை காவி சங்கிகள் வளர விட்டது என்கிற பெயர் நாடு முழுவதும் பரவட்டும் சொல்லி ஐயா கருணாநிதி கூட்டணி வைக்கிறார். அது போக ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாரு, முரசொலியில் தன்னோட தொண்டர்களுக்கு மன்னிக்கணும் உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் மடல் எழுதுறாரு. அந்த மடலில் என்ன எழுதுறாரு அப்படின்னா, RSS இயக்கம் என்பது திராவிடர் கழகம் போல அதுவும் ஒரு சமூக இயக்கம் தான். நல்லா கவனிச்சுக்கணும், திராவிடர் கழகம் போல RSSம் ஒரு சமூக இயக்கம்தான். அதை பற்றின ஒரு தவறான புரிதல் சிறுபான்மை மக்களிடம் இங்கு இருப்பவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை நாம் முறியடிக்க வேண்டும். அதனால் கழக உடன்பிறப்புகள் தீவிரமாக RSS பற்றிய விழிப்புணர்வை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சொல்லி ஐயா கருணாநிதி அவர்கள் முரசொலியில் அவர் மடல் எழுதியிருக்கிறாரு. இது ஐயா கருணாநிதி கைப்பட எழுதினது, அவர் தெரிந்து எழுதினது. ஏன்னா முரசொலி அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்குச்சு. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை ஒரு நல்ல கட்சி என்றும், அது ஆரிய சித்தாந்தம், இந்துத்துவ கொள்கை, இது போன்ற எந்த ஒரு தீய எண்ணங்களும் இல்லாதது, சனாதன கோட்பாட்டை எதிர்க்காத ஒரு கட்சி, திராவிட இயக்கம் போல அது ஒரு சமூக ஒரு இயக்கம்தான் என்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று தன்னோட உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதியது ஐயா கருணாநிதி அவர்கள். அப்போ யோசித்து பாருங்கள், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே விட்டது யார், எதிர்த்தது யார்? இயக்குனர் ப. ரஞ்சித் கேட்ட கேள்விக்கான விடை கிடைத்து விட்டதாம். எதிர்த்தது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள், திமுகவும் அதிமுகவும். சரி, 2 பேருக்கும் பங்கு. அப்போது உள்ளே விட்டது யார்? அதிமுக உள்ளே விட்டது 1 வருடம். 5 வருடம் உள்ளே விட்டது யார்? திமுக 5 வருடம். அமைச்சரோடு விட்டுச்சு, சட்டமன்ற உறுப்பினரோடு விட்டுச்சு. எல்லா இடத்துலையுமே திமுக பாரதிய ஜனதா கட்சியை வளர வைப்பதற்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியை கொடுத்து, தமிழ்நாடு மட்டும் கிடையாது எண்ணற்ற மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வரவே கூடாது, தேசிய இனங்களோட உரிமையெல்லாம் பறிச்சிடும், அவர்கள் ஒரு தீய சக்தி என்று வேண்டிக் கொண்டிருந்த பல மாநிலங்களுக்கு பேராபத்து வருகிற விதமாக பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலத்தில் தன்னோட வேர்க்கிளைகளை பரப்புவதற்கு திமுக என்கிற ஒரு கட்சி ஆதரவு கொடுத்து 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை கொடுத்தது. வரலாற்றில் இது மன்னிக்க முடியாத துரோகம். ஒரு இந்த இந்திய ஒன்றியத்திற்கே ஒரு பெரிய ஒரு துரோகம்ங்கிறது திமுகங்கிற ஒரு கட்சி. இதை திராவிட சங்கிகள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கோபம் வரணும். எப்படி கோபம் வரணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் இருக்குது, நாங்கள் வளர விட மாட்டோம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடம் கூட வராது ரஞ்சித், கவலையே பட வேண்டாம், உங்களுடைய கருத்தை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறோம், கடந்த காலத்தில் நாங்கள் செய்த தவறு உண்மையிலே நாங்கள்
நாங்கள் வருந்துகிறோம், இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காது, உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வரவே வராதுன்னு சொல்லி திமுகவுடைய திராவிட சங்கிகள் பா ரஞ்சித்துக்கு ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு பா ரஞ்சித் புரிதல் இல்லாமல் பேசுகிறாரு, அரசியல் தெளிவு இல்லாமல் பேசுகிறாரு, அவருடைய தலித்திய அரசியல்லையே ஒரு புரிதல் கிடையாது. இதில் ஒருபடி மேலே போய் விடுதலை சிறுத்தை கட்சிகளே அவங்களுக்கு வந்து எதிராக நிற்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க. 2021 திமுக ஆட்சி வருவதற்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் சார்பேட்டா பரம்பரன் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் வந்து மையக்கருவே எப்படி இருக்குது அப்படின்னா பாக்ஸிங் இருந்தாலும் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ரங்கன் வாத்தியார். அந்த ரங்கன் வாத்தியாருக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கக்கூடியது திமுகங்கிற ஒரு கட்சி. அந்த திமுகங்கிற கட்சியில் எமர்ஜென்சி காலத்தில் கருணாநிதி அவர்கள் தலைவர் வந்து கைவிட்டுற மாட்டார், இந்திரா காந்தி எதிர்த்து போராடுவார், அங்கே ஸ்டாலின் கைது, இங்கே கருணாநிதி கைது, ஆட்சியை கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுகவிற்கு ஒரு பெரிய விளம்பரம் கொடுக்கும் விதமாக ஆர்யாவோட கல்யாணத்தில் வந்து பெரியார் படமும் அண்ணாதுரை படமும் கொடுக்குற விதமாக அதில் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து எமர்ஜென்சி காலத்தில் நிறையா இங்கே மது புழக்கங்கள் அதிகமாக இருந்துச்சுங்கிற மாதிரி நிறையா காமிச்சிருச்சு. அப்போது இந்த சார்பேட்டா பரம்பரை படத்தை வந்து திமுகவினர் கொண்டாடி தீர்த்தாங்க. பார்த்தீங்களா, இதுதான் உண்மை, தலைவர் எப்படி இந்திரா காந்தி எதிர்த்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் சொல்கிற பொய்களுக்கெல்லாம் படத்தில் பாருங்கடா ரஞ்சித்துடா அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கொண்டாடி தீர்த்தாங்க. அன்னைக்கு பல ஸ்டேட்டஸில் ரங்கன் வாத்தியார் வந்து விளையாண்டார். என்ன ரங்கா எதுவும் ஷோ காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு இவனுங்க வந்து ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. திமுக வந்து ரஞ்சித் எதிர்த்து பேசிட்டாரு, எப்படி எங்களை வந்து குறை சொல்லலாம், பாரதிய ஜனதா கட்சியை விட்டது நாங்கள் தாங்கிற உண்மையை எப்படி நீங்கள் பொது மேடையில் பேசலாம்னு திராவிட சங்கிகளுக்கு இன்றைக்கி கோவம் வந்திருக்குது. உண்மையை சொன்னால் வலிக்க தான் செய்யும், அது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையை திருத்திக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யார்கிட்ட இருக்குது? திமுக கிட்ட இருக்குது. நாம் தமிழர் கட்சி கடந்த 14 ஆண்டுகளமாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்று அரசியல் நோக்கி பயணிக்குது. இந்த மாற்று அரசியலில் தனித்து நிற்போம், தனித்துவத்தோடு நிற்போம், யாருடனும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது, தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி தனித்து நிற்கிறோம். இதைத்தான் ஐயா பா ரஞ்சித் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனித்த குரலையும் தனித்துவத்தோடு நிற்கிறவங்களையும் ஏன் நீங்கள் வந்து ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் அது வந்து சரியில்லை நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, நீங்கள் கூட்டணி வச்சு அப்படி என்ன பண்ணிட்டீங்கிற மாதிரி அவருடைய கருத்தில். அதே போல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டில் எண்ணற்ற சாதிகள் தீண்டாமை இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அப்படிங்கிற உண்மையை வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. வேங்கவேல் சம்பவம் விடுதலை சிறுத்தை கட்சியில் கூட இன்னைக்கு பேச மறுக்குது, கூட்டணியில் இருக்கக்கூடிய 16 கட்சிகளும் பேச மறுக்குது. பா ரஞ்சித் இதை பேசுவது உண்மையிலே பாராட்டுக்குரியது. அவருடைய துணிச்சல் நம்ம வந்து பாராட்டி ஆகணும், அவர் கூட இந்த இடத்துல நம்ம நிற்கணும். இது ஒரு பெரிய வெட்கக்கேடு. மனிதன் இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய, நாகரிகம் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து மலத்தை கலந்து தன்னோட சாதிய வெளிப்பாடை ஒருவன் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான செயல். இதற்கு கண்டுபிடித்து கொடுத்து இந்நேரம் அவனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். இதை கூட கண்டுபிடித்து கொடுக்க முடியாத இந்த அரசு எப்படி சமூக நீதி அரசுன்னு தன்னை மாறுதட்டி கொள்ளலாங்கிறதா இயக்குனர் பா ரஞ்சித் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு சொல்லி ஒரு குழு ஒன்று இருக்குது. அந்த குழு வேங்கை வயலுக்கு இதுவரை போனதாகவும் தெரியல. தமிழ்நாட்டில் எப்படி இடஒதுக்கீடு பின்பற்றப்படுது, எப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பயன்படுது, எந்தெந்த துறையில் வளர்ச்சி இருக்குது, எந்தெந்த துறையில் வளர்ச்சி கிடையாது, எப்படி சமூக நீதி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கிறது, இது போன்ற எந்த ஒரு வேலையுமே செய்யலை. ஐயா சுபவீர பாண்டியன்னா அது அந்த குழுவோட தலைவராக இருக்கிறார். இருந்து என்ன பலன்? அவர் திமுகவுடைய கைப்பாவையாக இருக்கிறாரு, திமுகவுடைய வாடகவாயாக இருக்கிறாரு. அவரை போய் சமூக நீதியோட கண்காணிப்பு குழுவாக போட்டிருந்தா இதான் லட்சணம். இயக்குனர் பா ரஞ்சித் சொல்கிறாங்க, சாதிய தீண்டாமை தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அதிகமாக இருக்குதுன்னு. 100க்கு 100 உண்மை. இது அவர் சொன்ன கருத்து கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா வன்னி அரசு தன்னோட ட்விட்டர் பகுதியில் அவர் போடுறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அதிகமான குற்றம்ங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்குது, அதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மன வேதனையோடு நான் பதிவு செய்கிறேன். அப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியில் கூட இதில் உடன்பட்டு தான் இருக்குது. இங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அதிகமான வன்முறை திணிக்கப்படுது, அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படுதுன்னு. அப்போ திமுக இங்கே வந்து சாதிகளை ஒழிக்கவில்லை, திராவிடம் சாதிகளை ஒழிக்கலை, திராவிடம் சாதிய தீண்டாமையை ஒழிக்கலை, மாறாக திராவிடம் என்பது இங்கே சாதிய வேற்றுமைகளை அதிகப்படுத்தியிருக்குது, சாதிய எண்ணங்களை அதிகப்படுத்தியிருக்குது, சாதிக்கான பிரச்சனைகளை அதிகப்படுத்தியிருப்பதுங்கிறது தான் பா ரஞ்சித்தோட ஒட்டுமொத்த கருத்தாகவும் இன்றைக்கி வந்து இருக்குது. அதனால் பா ரஞ்சித் வந்து அவருடைய கேள்வி வந்து மிகச்சரியானது, அவரோட கருத்து மிகச்சரியானது. இதை சொல்லுறதுனால திராவிட சங்கிகளுக்கு எரியுது அப்படின்னா காவி சங்கிகளை தமிழ்நாட்டில் விட்டது யாருங்கிற கேள்விக்காக தான். காவி சங்கிலை எதிர்ப்போம் சொன்னது இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த திராவிடம் தான். காவி சங்கிலை உள்ளே விட்டது இந்த திராவிடம் தான். இன்றைக்கி வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதும் இந்த திராவிடம் தான். நாளையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும் இந்த திராவிடம் தான். இவர்களை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப் போவது தமிழ் தேசியம்தான்ங்கிறத இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு இந்த காணொலியின் மூலிமா நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ திமுகவிற்கு கூடுதலாக என்ன எரியுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி எப்படி பா ரஞ்சித்தை ஆதரிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் இங்கே தனித்துவத்தோடு நிற்குது, தனித்த குரலாக நிற்கிறது. இவர்களுடைய நோக்கமே என்னென்னா தனித்து நிற்கிறது வந்து வாக்கை பிரிக்க நிற்கிறாங்க அப்படின்னு. ஆனால் பா ரஞ்சித் என்ன சொல்கிறேன்னா, தனித்து நிற்பது தான் உன் தனித்துவத்தை காட்டுது,
உன்னுடைய கொள்கையை காட்டுது, உன்னோட மக்கள் இடத்துல நீ எப்படிப்பட்ட சேவையை கொடுக்குறங்கிறத காட்டுது. நீ கூட்டணிங்கிறத வைக்கிறதன் மூலிமா உன் கொள்கையை அடமானம் வைக்கிற, உன்னோட ஒட்டுமொத்த நோக்கத்தையும் அடமானம் வைக்கிற. இங்கே பலருக்காக நீ சமரசம் செய்து கொள்ளும் போது இங்கே தமிழ்நாட்டில் பலவிதமான இடையூறுகள் ஏற்படுது. அதனால் பெரிய எதிர்கால ஒரு பிரச்சனை உருவாதுங்கிறதான் இயக்குனர் ப. ரஞ்சித் சொல்ல வர்றார். அப்போது நாம் தமிழர் கட்சியை ப. ரஞ்சித் எப்படி தனித்து நிற்கிறதன் மூலிமா ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு. இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை ப. ரஞ்சித் ஆதரித்தது கிடையாது. நாங்கள் தமிழன் என்று சொல்லும்போது கூட அதற்குள்ளேயும் சிக்கல் இருக்குன்னு சொல்லி ப. ரஞ்சித் கருத்துக்கள் சொன்னதெல்லாம் நிறைய இருக்குது. அதை நீங்கள் வலைவலியில் தட்டி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட ப. ரஞ்சித் அவர் சொன்ன கருத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். திருமாவளவன் கூட தான் வச்சுருக்காங்க, நாங்கள் எவ்வளோ முரண்பாடுகள் இருந்தாலும் அதை அனுசரித்து தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு எத்தனையோ நேர்காணலை சொல்லியிருக்காரு. வைகோ அவர்கள்லாம் கடந்த காலத்தில் திமுகவை ஐயா கருணாநிதியை மிக கேவலமாக பேசியிருக்கிறாங்க. அதனால் அவர் சங்கின்னு சொல்லிட முடியுமா? எண்ணற்ற விடயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம். அப்போ இங்கே திமுக என்ன மாதிரியான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறதுனா, பெரியாருடைய படத்தை வச்சுக்கும், அண்ணாவுடைய படத்தை வச்சுக்கும், திராவிடம் என்கிற சொல்ல வச்சுக்கும், நாங்கள் ஆரியத்தை எதிர்க்கிறோங்கிற சொல்ல வச்சுக்கும். இதற்கிடையில தான் தமிழன் மாட்டிக்கிட்டு தன்னோட வரலாறை இழந்து, தன்னோட தன்மானத்தை இழந்து, தன்னோட இனமானத்தை இழந்து இது எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசியத்தை நோக்கி இன்றைக்கி பயந்து கொண்டிருக்கிறோம். அதனால் ப. ரஞ்சித்தோட கருத்து என்பது திமுக எதிர்க்கக்கூடிய கருத்து கிடையாது, திமுக சிந்திக்க வேண்டிய கருத்து என்பதை சொல்லி இந்த காணொலியை முடிவு செஞ்சுக்கிறேன்.